ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி அரைச்சிவிட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாரில் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி சேர்க்கறதுனால வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, பொங்கல், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிடும்போது வெறும் சாம்பார் ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடான இட்லி இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட இந்த சாம்பார் சேர்த்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம வழக்கமாக சேர்க்குற அளவை விட பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி சேர்க்குறதுனால அதுலேயே திக்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி தேவையான அளவுக்கு விசில் வச்சுக்கலாம். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு மல்லி, கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக உளுந்து, வரமிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இது அளவு எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு வரமிளகாவை சேர்த்து வறுத்துடலாம். மிளகாய் நல்லா வறுபட்டு வாசம் வந்ததும் மல்லி, சீரகமெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ மல்லி, சீரகமெல்லாம் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதும் தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு இந்தளவுக்கு செவந்து வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். இது ஆறட்டும். சாம்பாரில் சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, காய் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து குடமிளகாய், கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். சாம்பாருக்கு எல்லா காயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ மிளகாய், மல்லியில் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் தக்காளியையும் வதக்கிடலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌனாக தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு காயெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகி காய் வந்து ஒரு 3/4 வேக்காடே வெந்துருச்சு. இதை நம்ம வந்து பருப்போடு சேர்த்துடலாம். இதோட சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரிசல் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததுமே நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதும் சாம்பார் தாளிச்சிக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கடைசி அதில் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாம்பாரோடு சேர்த்துடலாம். இதோட ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.